இந்தியாவில் மற்றொரு அணு உலையை ரஷ்யாவின் உதவியுடன் இந்தியா உருவாக்கும். புதினும் மோடியும் இரு நாடுகளிலும் பயங்கரவாதத்தை தவிர்ப்பது குறித்தும் இந்த நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை பெரிய நிலையெட்ட முடிவு செய்தனர். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் வளாகத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினை டெல்லியில் வரவேற்றார். இந்திய ரஷ்யா அணுசக்தி ஒத்துழைப்புக்கு ஒரு பெரிய உந்துதலாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய வடிவமைக்கப்பட்ட உலைகளுடன் இரண்டாவது அணுமின் நிலையத்தை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்தனர். இந்த திட்டத்திற்கு ஒரு இடத்தை ஒதுக்க இந்திய தரப்பு உறுதியளித்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு புதின் 2 நாள் இந்திய பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு புதினும் மோடியும் இந்தியா ரஷ்யா வணிக மன்றத்தில் பங்கேற்றனர். மன்றத்தில் மின்சார வாகனங்களை தயாரிப்பதில் நாடுகள் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று பிரதமர் மோடி கூறினார். கடந்த ஆண்டு அதிபர் புதினும் மோடியும் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தில் 100 பில்லியனை எட்ட இலக்கு நிர்ணயித்ததை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் அதிபர் புதினுடன் மேலும் கலந்துரையாடிய பிறகும் எங்கள் கூட்டாண்மையில் உள்ள மிகப்பெரிய ஆற்றலை கருத்தில் கொண்ட பிறகும் இந்த இலக்கை முன்கூட்டியே அடைவோம் என்று நான் நம்புகிறேன். இந்த இலக்கை நோக்கி நாம் விரைவான முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் என்று பிரதமர் மோடி கூறினார். இந்தியாவிற்கு தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்த புடின் ரஷ்யா எண்ணெய், எரிவாயு, நிலக்கரி மற்றும் இந்தியாவின் எரிசக்தி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் நம்பகமான சப்ளையர் என்று கூறினார். ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை குறைக்க அமெரிக்காவிலிருந்து புதுதில்லிக்கு அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் இது வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் மாஸ்கோவின் குரோக்கஸ் சிட்டி ஹாலில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் கண்டித்து பயங்கரவாதம் மீது பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை கடுமையாக வலியுறுத்தினர். பயங்கரவாதிகளின் எல்லை தாண்டிய இயக்கம் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி உட்பட அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை தடுக்கவும் எதிர்க்கவும் இரு தலைவர்களும் தங்கள் வலுவான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர். மேலும் நடப்பு விவகாரங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.